அழகே அழகு நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கும் அழகு பெண்களுக்கு உங்கள் மகாவின் இனிய காலை வணக்கம். செலிபிரிட்டி லுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா? அந்த செலிபிரிட்டி லுக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்க பண்ணிக்க வேண்டியது ஹேர் ஹோஸ்டஸ் ஹேர் ஸ்டைலுங்க. ஸோ பியூட்டி இஸ் ஜாய் ஃபார் எவர் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய அந்த ஹேர் ஹோஸ்டஸோட அந்த ஹேர் ஸ்டைல்ஸ் இருக்கு பாருங்களேன். பேசஞ்சரை அவங்க வரவேற்கிற அந்த இனிமை, அந்த அழகு, அந்த இனிமையான அந்த முகத்துல அவங்களுடைய விருந்தோம்பல், என்டர்டெயின்மெண்ட் அண்ட் நம்ம கிட்ட காமிக்கிற அந்த அன்பு, அந்த பரிவு, இதெல்லாம் அப்பப்பா கொஞ்சம் கூட சொல்லவே வேண்டாங்க. அவங்கள பார்க்கும் பொழுதே எப்படி அவங்க வானத்துல பறந்து போறாங்களோ அதே மாதிரி நம்ம கவலை எல்லாமே பறந்து போயிடுங்க. இப்படி இருக்கிற அந்த ஹேர் ஹோஸ்டர்ஸ பறக்கும் பாவை அப்படின்னு சொல்றதை விட ஒரு அழகு பதுமை அப்படின்னே சொல்லலாம். கண்டாங்கி சேலை ஒரு அழகு, கோடாங்கி கொண்டை ஒரு அழகு, தும்பை பூ ரவிக்கு ஒரு அழகு அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்துல சொன்ன அந்த கோடாங்கி கொண்டதாங்க இப்ப வந்துட்டு ஹேர் ஹோஸ்டர்ஸ் பண்ணிக்கிற அந்த ஹேர் ஸ்டைலும் சரி, ஜாப்பனீஸ் போன் சொல்லுவாங்க, பிரெஞ்சு ரோல்னு சொல்லுவாங்க, இப்படி பல விதமான பேரை வச்சிருக்கிறோம். ஸோ அப்பத்தி ஸ்டைல் தான் இப்ப எல்லாருமே லேட்டஸ்டா டெக்னிக்கலா ஃபாலோ பண்றாங்க இல்லையா? ஸோ ஸ்டைல் அப்படின்னு சொல்லும் பொழுதே டிபெண்ட்ஸ் அப்பான் த அகேஷன், டிபெண்ட்ஸ் அப்பான் த காஸ்டியூம்ஸ் அப்படின்னு சொல்லலாங்க. நம்ம வந்துட்டு எந்த ஒரு ஹேர் ஸ்டைல் நம்ம பண்ணாலும் பாருங்களேன், எல்லாரும் சொல்லுவாங்க ஹைலைட்டு லோ லைட்டு அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம ஸ்டைல் பண்ணும்போது ரொம்ப ஷைனிங்காகவும் ஸ்டைலிங்காகவும் ரொம்ப சியர்ஃபுல்லாகவும் கலர்ஃபுல்லாகவும் மாடர்னாகவும் கண்டிப்பா இருக்குங்க. இந்த மாதிரி ஹேர் ஹோஸ்டர்ஸ் ஹேர் ஸ்டைல் பண்ணும் பொழுது டெஃபினட்டா நல்லா ஹைஃபையா இருக்குமே ஒழிய நம்மளோட ஹேர் ஸ்டைலு ஒவ்வொருத்தரோட பர்சனாலிட்டியும் ரொம்ப அதிகமா தான் காமிக்குமே ஒழிய என்னைக்குமே குறைச்சி காமிக்காதுங்க. அதனாலதான் எல்லாரும் சொல்லுவாங்க, ஓ never mind the fashion, one has the style of one's own is always 20 times better அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இது ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? பிகாஸ் ஒருத்தருடைய இமேஜினேஷனால, அவங்களுடைய ஓன் கிரியேட்டிவிட்டியால அவங்க அந்த தயார் பண்ற ஒரு ஃபேஷன் இருக்கு பாருங்களேன், ஒரு மாடலு, ஒரு ஸ்டைலு, அது எல்லாமே பாருங்க 20 டைம்ஸ் இல்ல, என்ன கேட்டா 100 டைம்ஸ் பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம உருவாக்கி ஒரு ஸ்டைலை கொண்டு வரும்போது அதனோட அழகு இருக்கு பாருங்களேன், அந்த அழகை எதுலையுமே நம்ம கம்பேரே பண்ண முடியாதுங்க. எப்படி IAS, IPS, டாக்டர் அண்ட் இன்ஜினியர்ஸ் அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சயின்டிஸ்ட், இப்படி பல பேரு பல பதவிகள், அவங்களுடைய பதவிகளுக்கு ஏத்த மாதிரி எவ்வளோ மிடுக்கா எவ்வளோ அழகா அவங்களுக்கு சூட்டபிள் ஹேர் ஸ்டைல்ஸ் மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ அதே மாதிரி தாங்க அவங்க உங்களோட டிசிக்னேஷனுக்கு தகுந்த மாதிரி இப்ப நம்ம பண்ண போறது அந்த ஹேர் ஹோஸ்டர் ஹேர் ஸ்டைல் இல்லையா? அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிட்டு மாடர்னா இருந்தா தானே ரொம்ப அழகு. இப்ப இருக்கக்கூடிய ஃபேஷன் வேர்ல்டுல இனிக்கிற வார்த்தை என்னன்னு சொன்னா ஹேர் ஸ்டைல் தாங்க. இந்த ஸ்டைலு அந்த ஸ்டைலு அப்படின்ட்டு மத்தவங்க சொல்றத கேட்கறத விட வாங்க, இது வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கை, உங்களோட முடி. வாழ்க்கையில நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவுமே ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவாலிட்டியும் அவங்களுடைய பர்சனாலிட்டியும் காட்டுறதா தான் இருக்கணுங்க. சரி வாங்க, இன்னைக்கு நம்ம ஷோல ஒரு சூப்பரான ஹேர் ஹோஸ்டர்ஸ் ஹேர் ஸ்டைல பார்க்கலாமா? ஆள் பாதி ஆடை பாதி அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கிற அந்த வே ஆஃப் அந்த ட்ரெஸ் சென்ஸ் இருக்கு பாருங்களேன், அதுதாங்க ரொம்ப ஆப்டா இருக்கணும். இப்ப பாருங்க, இவங்களுக்கு எவ்வளவுதான் நம்ம மேக்கப் பண்ணாலும் சரி, எவ்வளவுதான் அவங்களுடைய காஸ்டியூம்ஸ் பெர்ஃபெக்டா இருந்தாலும் சரி, ஆனா அந்த ஹேர் ஸ்டைல் அவங்களுக்கு சூட்டபிள் ஹேர் ஸ்டைல் பண்ணலன்னா த டோட்டல் மேக் ஓவரே ஸ்பாயில் ஆயிடும் இல்லையா?
அந்த மாதிரி தாங்க நம்ம வந்து செலக்டிவ் ஆஃப் ஹேர் ஸ்டைல்ஸ் அப்படின்னு இருக்கு. டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களோட ஹேர் பொறுத்து, அண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபங்க்ஷன், அகேஷன், அண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த காஸ்டியூம்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த அந்த ஹேர் ஸ்டைலை நம்ம செலக்ட் பண்ணணுங்க. பிகாஸ் ஹேர் ஸ்டைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே நிறைய பாருங்க இவங்களுக்கு பண்றது அந்த ஃப்ரண்ட் செட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஃபேஸோட என்டையர் கான்டரை அப்படியே சேஞ்ச் பண்ணி காமிக்கிறதே எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் ஸ்டைல் தாங்க. அந்த செட்டிங் அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போ நம்ம ஒரு ஓவல் ஷேப் இருக்கு அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு சைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பஃப் பண்ணி அழகாக அவங்களுக்கு செட் பண்ணும்பொழுது அவங்க ஃபேஸை அப்படியே ரவுண்டு ஷேப்பாக கொண்டு வருதுங்க. சில பேருக்கு ரொம்ப ஸ்மால் ஃபேஸ் இருக்கும், மெச்சூரிட்டியாக இல்லவே இருக்காது அவங்க ஃபேஸ், பட் அவங்க வந்து பிரைடாக இருப்பாங்க. அவங்களுக்கு அழகாக நிறைய வந்து ஃப்ரண்ட் சைடில் எடுத்து ஒரு ட்விஸ்டட் மாதிரி கொண்டு வந்து ஒரு பஃப் கொடுக்கும்பொழுது அவங்க ஃபேஸ் ரொம்ப அழகாக தெரியும். அட் த சேம் டைம் அந்த மாதிரி ஃப்ரண்ட் செட்டிங்லாம் பண்ணும்பொழுது கலையவே கலையாதுங்க. அந்த ஹோல் ஃபங்க்ஷன் அப்படியே இருக்கும். அவங்க எவ்வளோதான் ஷேக் பண்ணாலும் அவங்களோட காற்றுலேயும் எதுலேயுமே அவங்க முடி வந்து ஒன்றுமே ஆகாது பாருங்க. ஸோ அதே தான் நம்ம ஸ்டைல் அப்படின்னு எடுக்கும்போது இப்போ பாருங்கள் ரவுண்டு ஃபேஸ் இருக்கவங்களுக்கு லாங்கில் ஃப்ரண்ட் செட்டிங் பண்ணால் இட் வில் பி வெரி நைஸ், நல்லா அவங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். இதே லாங் ஃபேஸ் இருக்கவங்களுக்கு இன்னும் லாங்காக ஃப்ரண்ட் செட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஆக்வர்டாக தெரியும் இல்லையா. ஸோ ஃபேஸ் ஹேர் ஸ்டைல் பண்ணும்பொழுது அவங்களோட முகத்தை கண்ணாடியில் வச்சு எந்த மாதிரி ஸ்டைல் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்காக தான் இப்போ ட்ரையர் அண்ட் எரர் அப்படிங்கிற மாதிரி ட்ரையல் மேக்கப்லாம் நிறைய கொடுக்குறோம் பாருங்கள். பிகாஸ் ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஒரு டென்ஷனும் இல்லாமல் அழகாக போய் ஜம்முன்னு அந்த மணமேடையில் உட்காந்துருவாங்க. அந்த மாதிரி தான். ஏன்னா நாம் வந்துட்டு அந்த ஸ்டைல் பண்ணும்போது ட்ரையல் பண்ணும்போது இந்த ஃப்ரண்ட் செட் இவங்களுக்கு செட் ஆகுது, இது வந்து பேக் ஹேர் ஸ்டைல் இது இவங்களுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறத பார்த்துட்டு ரொம்ப மேட்ச் ஆகுறதா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஐபேடில் கூட அவங்க ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு அதையே ஒரு ஃபங்க்ஷன் ஒரு இனாகுரல் ஃபங்க்ஷன் மாதிரி அவங்க வந்து அந்த ட்ரையல் மேக்கப் பண்ணிவிட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு இனாகுரல் ஃபங்க்ஷனுக்கு வேறு ட்ரெஸ்ஸஸ் வேறு அவங்களோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிப்பாங்க. அதை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ஃபோட்டோ செஷன் மாதிரி கூட எடுத்துக்கிறாங்கங்க. ஸோ அந்த ஃபோட்டோ செஷன் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அன்னைக்கு ஃபாரின்லலாம் இது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது பாருங்களேன். ஸோ வெட்டிங் அன்னைக்கு அந்த ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த ப்ரிப்பரேஷனில் பண்ண அந்த ட்ரையல் மேக்கப்பில் பண்ண அந்த ஒரு ஹேர் ஸ்டைல் ஒரு அவங்களோட மேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த உட்பியோட நின்று அழகாக க்ளோஸ் பண்ணி ரொம்ப அழகாக ஃபோட்டோஸ் எல்லாம் மாடல்ஸாக எப்படி நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரி போஸ் கொடுத்து எடுத்துக்கிட்டு அந்த வெட்டிங் அன்னைக்கு அந்த கல்யாண பொண்ணை பற்றியும் கல்யாண மணமகனை பற்றியும் மணமகள் அந்த வீட்டாருக்கு தெரியறதுக்கும் மணமகளை பற்றி மணமகனோட வீட்டாருக்கு தெரியறதுக்கும் தெரியப்படுத்துறதுக்கு த ஹோல் ஹிஸ்ட்ரி அவங்கள பற்றி சின்ன வயசுலேருந்து அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸு அவங்களோட என்னெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்னஸ்ஸு அவங்களோட ப்ரில்லியன்ஸு டேலண்ட்ஸு இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோ ஷோவை போட்டு அதில் அப்படியே வாய்ஸ் ஓவரில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்கங்க. ஸோ அப்போ வந்துட்டு கம்ப்ளீட்டாக அந்த மேக்கப்பும் வேஸ்ட் ஆகாமல் அதை ஃபுல் எல்லா மக்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணி மணமகனை பற்றியும் மணமகளை பற்றியும் நிறைய தெரிஞ்சுப்பாங்கங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பாருங்கள் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், பட் அட் த சேம் டைம் ரொம்ப எலிகன்ஸாக இருக்கிற மாதிரி பண்ணுறோம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலில் இவங்களுக்கு ஒரு டாப் நாட் மாதிரி கொண்டு வந்திருக்கிறோம். அண்ட் ஸ்டைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே நிறைய விதமான ஸ்டைல் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கலாம். எல்லாமே நம்மளோட ஐடியாஸை பொறுத்து தாங்க, இமேஜினேஷனை வச்சு தான் அதை வச்சு நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம் பாருங்களேன். நம்ம வந்து நம்மளுடைய ஒரு மிடுக்கா நம்மளோட பதவிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டைல் பண்ணிக்கிறோம் அப்படின்னும் பொழுது ரொம்ப நமக்கே ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டு, நமக்கே ஒரு நல்ல ஒரு ஹாப்பி ரொம்ப பார்க்குறதுக்கே ஒரு ப்ரெசன்டபுளாக நமக்கு தோணும் பாருங்களேன். ஏன்னா நாம் அழகாக இருக்கிறோம், நாம் வந்துட்டு எங்கே போனாலும் எந்த விஷயத்துக்கு போனாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டு கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும் பாருங்க. இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு இது பாருங்க, இந்த ஸ்மால் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க,
டாப் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரெஞ்சு ரோல்னு சொல்லுவாங்க, ஜாப்பனீஸ் போன்னு சொல்லுவாங்க, இன்டர்லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அந்த டாப்பில் போடக்கூடிய ஒரு நாட்ஸு. ஸோ இந்த ஸ்டைல் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப சிம்பிள். இப்போ ஏஜ்டு பீப்புள் வராங்க, டிபெண்ட்ஸ் அப்போ வந்து அக்கேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ டைமிங், நம்மளுடைய பார்ட்டிசிபென்ட் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டா அதில் நீங்கள் என்னவா இருக்கிறீங்க அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஹேர் ஸ்டைலும் சரி மேக்கப்பும் பண்ணிக்கணும் பாருங்களேன். ஏன்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு அம்மா அப்படின்னா அம்மாவுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக அழகாக ஒரு லோ பன் போட்டு ஒரு ஸ்லைட்டாக அவங்களுக்கு பீட்ஸு இல்லை பூ வச்சுட்டு அப்படியே விட்டுடலாம். இதே பிரைடோட சிஸ்டர் அப்படின்னும் போது கொஞ்சம் கிராண்டாக அவங்களுக்கு ஒரு மாதிரி மாடர்ன் லுக்கு, ஹேங்கிங் கேர்ள்ஸ் அண்ட் ஒரு ஃப்ரெஞ்ச் பிளேட் அண்ட் டவுன் ஹேங்கிங் கேர்ள்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஆர் அவங்களுக்கு டாங் செட்டிங்ஸ் கொடுக்கலாம், அந்த கிரிம்பிங் செட்டிங்ஸ் கொடுக்கலாம், இந்த மாதிரி ஐயனிங் பண்ணிக்கலாம், இப்படியெல்லாம் பண்ணிக்கலாம். இதே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த பிரைட் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஓரளவுக்கு ரொம்ப மீடியமாகவும் பட் பார்க்கறதுக்கு ப்ரெசன்டபிளாக இருக்கிற மாதிரியும் அவங்களுக்கு ஹேர் ஸ்டைல் நம்ம செலக்ட் பண்ணலாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன பார்ட்டிசிபென்ட்ங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ஹேர் ஸ்டைலை செலக்ட் பண்ணணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பியூட்டி வேர்ல்டில் ஹேர் ஸ்டைலை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறாங்க. பீப்புள் லைக் டு லுக் குட் அப்படின்னு தானே இப்போ எல்லாருமே நினைக்கிறாங்க. நம்மள நாம அழகாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க யாராவது ஒருத்தர் இருப்பாங்களா? கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க. இருக்கிற அவங்களோட நேச்சர் அழகு இயற்கையிலேயே பார்த்தீங்கன்னா கடவுள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் அழகு கொடுத்துருக்கிறாருங்க. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா கண் அழகாக இருக்கும், ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா லிப்ஸ் அழகாக இருக்கும், ஒருத்தருக்கு நோஸ் ரொம்ப அழகாக இருக்கும், ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அவங்க டார்க் காம்ப்ளெக்ஷனாக இருப்பாங்க. பட் எந்த மாதிரி அவங்களோட இயற்கையான அந்த அழகை நாம் வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு பியூட்டிஷியன்ஸ் கிட்ட போயிட்டு அவங்களோட சஜஷன்ஸ் கேட்டுக்கிட்டு அவங்களுடைய ஐடியாஸை நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டாக்கா உங்களுடைய பியூட்டி ப்ராப்ளம்ஸ் எதுவாக இருந்தாலும் அந்த ப்ராப்ளம்ஸை நாங்கள் ஆஸ் அ டியூட்டி அதை நாங்கள் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்டு. பிகாஸ் அதுக்கு தானே எங்களை மாதிரி பல பியூட்டிஷியன்ஸ் இருக்கிறாங்க உங்களுடைய கன்ஃபியூஷனை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக. என்ன நேயர்களே, இன்னைக்கு இந்த ஹேர் ஹோஸ்டர்ஸ் ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு அந்த மாடல் எவ்வளோ ஹாப்பியா நிம்மதியா இருந்தாங்க பாத்தீங்களா? ஸோ நிம்மதின்னு சொன்ன உடனே ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் நிம்மதிங்கிறது ரொம்ப முக்கியங்க. எவ்வளவுதான் பாருங்க, நாம வந்து 1 மணி நேரம் நாம கோவப்பட்டா 60 நிமிஷம் நிம்மதியை நாம இழந்துடுறோம் இல்லையா? ஸோ அதனால ஒரு கோடீஸ்வரரா இருக்கிறார், நான் 1 கோடி கொடுக்குறேன் எனக்கு நிம்மதி கிடைக்குமா அப்படின்னு கேட்டா நிம்மதி கிடைக்குமாங்க? கண்டிப்பா கிடைக்காது இல்லையா? எவ்வளவுதான் பணக்காரா இருந்தாலும் ஒருத்தர் வந்து ரொம்ப கோடீஸ்வரர், அவர் ஹாஸ்பிட்டலைஸ்டு ஆயிடுறாரு, சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாங்க.
சரி சர்ஜரி பண்ணிட்டு எனக்கு வலியே தெரியக்கூடாது, நான் எவ்வளோ லட்சம் வேணா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்துட்டு அவங்களுக்கு அது பண்ண முடியுமா? அவங்களால அந்த வலியை தாங்காம இருக்க முடியுமா? கண்டிப்பா அவங்களால தாங்கிதானே ஆகணும். அதனால தாங்க எல்லாருமே இப்ப நிம்மதியை தேடி போறாங்க. ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னு நாம நினைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நமக்கு அன்ஹாப்பினஸ் கூடவே வருங்க. எப்படி பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ இல்லைங்க, 2 ஃப்ரீ 3 ஃப்ரீன்னு நிறைய நமக்கு வந்துகிட்டே இருக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஒரு கார் நம்ம ஆசையா வாங்குறோம் இல்லையா? ஸோ அந்த கார் வாங்கும் பொழுது ரொம்ப ஹாப்பியா இருப்போங்க. ஆனா உடனே அதுக்கு நல்ல டிரைவர் கிடைக்கிறாரா அப்படின்னு பார்த்தா அது நமக்கு கவலையா இருக்கும் இல்லையா? அந்த கார்ல ஒரு சின்ன கீறல் விழுந்துட்டா கூட ஐயோ புது காராச்சே இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அன்ஹாப்பியா ஆயிடுவோம். அதே மாதிரி பாருங்க, கார் ரிப்பேர் ஆயிடுச்சுனாலும் அடடா இவ்வளோ செலவு பண்றோமே அப்படின்னுட்டு வேஸ்டா செலவு பண்றோமே அப்படின்னு அன்ஹாப்பியா நம்ம கூடவே வந்துடுது இல்லைங்களா? அதே தாங்க கம்ஃபர்ட். யாரெல்லாம் கம்ஃபர்ட் தேடி போறாங்களோ கூடவே அவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் வந்துடுங்க. பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்களேன், ஒரு ஏசி வாங்குறாங்க, ஆஹா நல்லா கூலா இருக்குது, ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு ஏசில என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா பாருங்க திடீர்னு அந்த கரண்ட் ஃபெயிலியர் ஆயிடும். அப்படி இல்லைன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ஏசி ரிப்பேர் ஆயிடும், ஃபால்ட் ஆயிடும். உடனே அச்சோ மெக்கானிக்கை கூப்பிடணும், மெக்கானிக் வரலையே அப்படின்னு டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஒரேடியா கரண்ட் போயிடுச்சா, ஃபெயிலியர் ஆயிடுச்சா, வேத்து போதே அப்படின்னு அப்பவும் டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம தேடி போகும் பொழுது நமக்கு அதுக்கு ஆப்போசிட்டான விஷயங்களையும் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய முக்கியமான ஒண்ணா இருக்கு பாருங்க. ஸோ பீஸ் அப்படின்னு போனாக்கா அந்த நிம்மதி அப்படின்னு நம்ம நினைச்சு அதை தேடி போகும் பொழுது நமக்கு மோர் பீஸ் அண்ட் மோர் பீஸ் அதுதாங்க கிடைக்கும் வாழ்க்கையில. அதை விட நமக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நம்ம ஆஸ் அந்த மனித பிறப்பா நம்ம பிறந்திருக்கிற நம்மளுடைய அந்த வாழ்க்கைய எவ்வளவு ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நாம முழுமையா சந்தோஷமா நிம்மதியா நல்ல முறையில அனுபவிக்கணும். என்ன நேர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற பியூட்டி டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு நல்ல ரெமிடி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல இருந்தபடியே வெந்தயம் இருக்கு இல்லையா, அதை ஊற வச்சு அதனோட ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கோகனட் மில்க், ஃப்ரெஷ் கோகனட் மில்க் எடுத்து அதுல நல்லா மிக்ஸ் பண்ணி வெந்தயத்தையும் நல்லா பேஸ்ட் ஆக்கிட்டு அதுல 2 டீஸ்பூன் ஆஃப் கர்ட் அண்ட் 2 டீஸ்பூன் ஆஃப் லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஹேர்ல ஒரு லேயரா நீங்க அப்ளை பண்ணிட்டு ஸ்கல்ப்ல படுற மாதிரி ஆஃப்டர் ஒரு 20 to 30 மினிட்ஸ் கழிச்சு லியூகோம் வாட்டரால வாஷ் பண்ணிக்கங்களேன். உங்களோட ஹேர் ஃபால் இமீடியட்டா கண்ட்ரோல் ஆகும். நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு புது ப்ரோக்ராமோட சந்திப்போம். கலைஞர் டிவி வியூவர்ஸுக்கு வணக்கம். இப்போ வாரம் நம்ம ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், விமென்ஸ் ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன் ஆஃப் த காமனஸ்ட் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கறது லேடிஸில் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்ன்ற பிரச்சனை இப்போ ரொம்ப காமனாக இருக்குது. இப்போ பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்ன்றது என்னன்னா, இட்ஸ் ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ். அதாவது உடம்புல ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வர பிரச்சனை தான் இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உடம்புல எல்லாருக்குமே மேல் ஃபீமேல் ஹார்மோன்ஸ் ரெண்டுமே இருக்கும். அதாவது ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் எல்லா கேர்ள்ஸில் பாய்ஸோட பாடிஸ் எல்லாருக்குமே இந்த ஹார்மோன்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ், அதாவது ஹார்மோன் லெவல்ஸ் ஃபீமேல் ஹார்மோன் லெவல்ஸ் கொஞ்சம் குறைவாகவும் மேல் ஹார்மோன் லெவல்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் ஆச்சுன்னா இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வர சிம்டம்ஸ் நம்ம பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனையை நம்ம பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்னு ஏன் நம்ம சொல்றோம்னா, இப்போ இந்த ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறவங்களுக்கு நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி ஓவரிஸ் நம்ம விஷுவலைஸ் பண்ணும்போது ஓவரிஸ்ல சின்ன சின்ன பபிள்ஸ் மாதிரி தெரியும். ஸோ இந்த பபிள்ஸ் இருக்கிறதுனால இந்த பிரச்சனைக்கு பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது ரொம்ப காமன் ப்ராப்ளம். இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் 5 to 10% விமன் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்ல இந்த பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கும்.
தட் மீன்ஸ் ஒரு 10 பேர்ல ஒருத்தருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் நம்ம டயக்னோஸ் பண்றது உண்டு. அண்ட் இன்ஃபேக்ட் திஸ் இஸ் த காமனஸ்ட் எண்டோக்ரைன் ப்ராப்ளம். ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் விமன்ல வந்து காமனஸ்ட் ரீப்ரொடக்டிவ் ப்ராப்ளம் இதுதான். ஸோ மோஸ்ட்லி இந்த பிரச்சனை வந்து 20s and 30s ஏஜ் குரூப் விமன்ல டயக்னோஸ் பண்ணுவோம். சில சமயம் இந்த பிரச்சனைனால சிம்டம்ஸ் வந்து யங்கர் ஏஜ் குரூப், அதாவது டீனேஜ் கேர்ள்ஸ்லேயே கூட இந்த சிம்டம்ஸ் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகலாம். இப்போ பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைங்க வரலாம்னா, காமனஸ்ட் ப்ராப்ளம் வந்து irregular periods, அதாவது periods 2 months 3 months வராமல் இருக்கும், இல்லை பீரியட்ஸே வராது, ஒரு ரேராக வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறதே வந்து டிலேடாக இருக்கும், இல்லை 16-17 இயர்ஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பீரியட்ஸே வராது. ஸோ காமனஸ்ட் மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் தான் PCOSல பார்க்குறது. அண்ட் தி அதர் ப்ராப்ளம் வந்து எக்ஸஸ் ஆஃப் மேல் ஹார்மோன்ஸ் உடம்புல இருக்கிறதுனால மேல் ஹார்மோன்ஸோட எஃபெக்ட்ல வந்து எக்ஸஸ் ஆஃப் பிம்பிள்ஸ் அண்ட் ஃபேஷியல் ஹேர் க்ரோத், hair fall over the scalp and sometimes thickening of skin over the neck, இந்த மாதிரி பிரச்சனை மேல் ஹார்மோன்ஸ் லெவல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளோட நம்ம பார்க்குறதும் உண்டு. அண்ட் த தேர்ட் ப்ராப்ளம் வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கும் அல்ட்ராசவுண்டில். ஸோ இந்த 3 கேரக்டரிஸ்டிக்ஸும் இருந்ததுன்னா irregular periods, எக்ஸஸ் மேல் ஹார்மோன்ஸ், பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், இந்த பிரச்சனையை வந்து பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். வெறும் ஸ்கேன்ல மாத்திரம் பார்க்கும்போது பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 20 to 30% ஆஃப் கேர்ள்ஸ், எஸ்பெஷலி டீனேஜ் ஏஜ் குரூப்ல வந்து ஸ்கேன் பார்க்கும்போது பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மற்ற ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ்க்கான சிம்டம்ஸ் இருந்தால் தான் இந்த சிண்ட்ரோம் இருக்கு அப்படின்னு நம்ம டயக்னோஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்கேன்ல மாத்திரம் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் பார்த்தா தட் இஸ் நாட் an indication of any problem. இப்போ ஏன் இந்த பிரச்சனை வருது, ஏன் இப்போ நம்ம ஜாஸ்தி இந்த PCOS ப்ராப்ளம் பார்க்குறோன்னா, த மெயின் ரீசன் இஸ் ஜெனட்டிக். அதாவது அட் பர்த்தே இந்த ஜெனட்டிக் ப்ராப்ளமோட தான் பிறப்பாங்க. த ரீசன் ஃபார் தட் இஸ் ஐதர் மெட்டர்னல் சைடு இல்லைன்னா மதர் சைடு ஃபாதர் சைடு ரெண்டு சைட்லேருந்தும் இந்த ஜெனட்டிக் இன்ஹெரிட்டன்ஸ் வரலாம். எக்ஸாக்ட் சிங்கிள் ஜீன் தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் நம்ம இன்னும் டயக்னோஸ் பண்ணலை. பட் லாட் ஆஃப் டைம்ஸ் வந்து மதர்ஸ்க்கு சிஸ்டர்ஸ்க்கு ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் வரும், இல்லை ஃபாதர் சைட்லேருந்து கூட இன்ஹெரிட் பண்ணலாம். அண்ட் PCOS ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே சிம்டம்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிம்டம்ஸ் கேன் கெட் மேனிஃபெஸ்டட், அதாவது வெயிட் போட்டாலோ இல்லை ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸில் வந்து அந்த பிரச்சனை ஜாஸ்தியாகும். அண்ட் வெயிட் குறைச்சாலோ இல்லை லைஃப் ஸ்டைல் மாறியாச்சுன்னா அந்த சிம்டம்ஸ் எல்லாம் குறைஞ்சிரும். ஸோ இட்ஸ் அ லைஃப் லாங் ப்ராப்ளம். இட்ஸ் நாட் லைக் ஒரு டயக்னோஸ் பண்ணியாச்சு, ஒரு மாத்திரை கொடுத்தாச்சு, ட்ரீட் பண்ணி இதை க்யூர் பண்ணியாச்சு, அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. இது ஒரு லைஃப் லாங் ப்ராப்ளம்னால நம்ம சிம்டம்ஸை டயக்னோஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம் தவிர இதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி சரி பண்ண குணப்படுத்த முடியும்னு கிடையாது. இப்போ த ரீசன் ஃபார் இந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம்ல என்ன எக்ஸாக்டா ஆகுதுன்னா, இந்த ஜெனட்டிக் ப்ராப்ளமோட பிறக்கிறவங்களுக்கு வந்து உடம்புல இன்சுலின் லெவல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் தி அதர் திங் இஸ் இந்த இன்சுலினே வந்து உடம்புல வந்து அது சரியா யூட்டிலைஸ் ஆகாது. ஸோ இதை வந்து நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்சுலின் அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த எக்ஸ்ட்ரா இன்சுலின் லெவல்ஸ் உடம்புல இருக்கிறது வந்து ஓவரிஸில் ஆக்ட் பண்ணி ஓவரியோட வேலை செய்கிற தன்மை எஃபெக்ட் பண்ணி ஓவரின் ஹார்மோன்ஸ் ஜாஸ்தி ஆகிடும், ஓவரின் ஆண்ட்ரோஜென்ஸ் இல்லை மேல் ஹார்மோன் லெவல்ஸ் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ த மெயின் இஷ்யூ இங்கே வந்து இன்சுலின் லெவல்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ இந்த ஜெனட்டிக் டெண்டன்சிலாம் நம்ம வந்து டேப்லெட்ஸோ இல்லை மெடிசன்ஸ்னாலையும் கரெக்ட் பண்ண முடியாது. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்னால கொஞ்சம் குறைக்கலாம் தவிர இதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாது. இப்போ நம்ம இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் எப்படி நம்ம கிளினிக்ல டயக்னோஸ் பண்றோம்னா, ஒரு சிங்கிள் டெஸ்ட் கிடையாது. அதாவது ஒரு பிளட் டெஸ்ட்டோ இல்லைன்னா ஒரே ஒரு ஸ்கேன் எடுத்து PCOS அப்படின்னு கண்டிஷன் டயக்னோஸ் பண்ண முடியாது. அந்த பேஷண்டோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, பிளட் டெஸ்ட், அல்ட்ராசவுண்ட், எல்லா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸும் வச்சு தான் நம்ம PCOS அப்படின்ற கண்டிஷன் டயக்னோஸ் பண்ண முடியும். இப்போ ஹிஸ்ட்ரின்னு எடுத்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் தான் காமனஸ்ட் ப்ராப்ளமாக இருக்கும். அதாவது irregular periods, delayed periods or periods வந்து 4-5 months வரல, இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் காமனாக இருக்கும். அண்ட் சில சமயம் கண்டினியூஸ் ஹெவி ப்ளீடிங் இந்த மாதிரி பிரச்சனையோட கூட வருவாங்க. அண்ட் த செகண்ட் ப்ராப்ளம் இஸ் ஆக்னி, அதாவது நிறைய பிம்பிள்ஸ் வருது, எக்ஸஸ் ஹேர் க்ரோத். இது ரொம்ப எஸ்பெஷலி யங் கேர்ள்ஸுக்கு ரொம்ப டிஸ்ட்ரெஸிங்காக இருக்கும். ஃபேஸில் நிறைய ஹேர், ஹேண்டில் நிறைய ஹேர், இந்த மாதிரி பிரச்சனையோட வருவாங்க. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் வெயிட் போட்ட டெண்டன்சி நிறையா இருக்கும். வெயிட் ஈஸியாக போட்டுரும், வெயிட் குறைக்கிற முயற்சி பண்ணால் அந்த வெயிட் அவ்வளோ ஈஸியாக குறையாது. ஸோ இன்க்ரீஸ் டெண்டன்சி டு புட் ஆன் வெயிட், இது ஒரு ப்ராப்ளமோட வருவாங்க. அண்ட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் டயபெட்டிஸ் இருக்கும், இல்லை ஃபேமிலியில் மற்றவங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் சிண்ட்ரோம்க்கான சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரியில் நம்ம இந்த டீட்டெயில்ஸ்லாம் எலிசிட் பண்ண வேண்டியிருக்கும்.
எக்ஸாமினேஷன் பண்ணும்போது இவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு பிபி அதிகமாக இருக்கும். இதே இன்சுலின் ஹார்மோன் லெவல்ஸ் ஆல்டர்டாக இருக்கிறதுனால தே ஹேவ் அ டெண்டன்சி ஃபார் ஹை பிளட் ப்ரெஷர் அண்ட் ஆல்சோ வந்து வெயிட் அதிகமாக இருக்கும். அதாவது பிஎம்ஐ கால்குலேஷன் பண்ணும்போது அந்த பிஎம்ஐ நார்மல் லெவல்ஸோட 19 to 25 நார்மல் லெவல்ஸ். ஸோ பிஎம்ஐ லெவல்ஸ் வந்து 25 மேலே இருந்துச்சுன்னா ஓவர் வெயிட் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணுவோம். ஸோ பிஎம்ஐ நிறைய பேர் பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு பிஎம்ஐ ஹையர் ரேஞ்சில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ ஜெனரல் எக்ஸாமினேஷனில் வந்து ஹேர் க்ரோத் எக்ஸஸ்ன்றது நம்ம கண்டுபிடிக்கலாம். அண்ட் நிறைய பேருக்கு வந்து தெல் பி திக்கனிங் ஆஃப் ஸ்கின், அதாவது பேக் ஆஃப் த நெக் இல்லை ஆம்பிட் ஃபோல்ட்ஸ் ஆஃப் ஸ்கின்ல வந்து டார்க் திக் ஸ்கின் இருக்கும். இந்த அகாந்தோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிரச்சனையை. இந்த ஹார்மோன் இந்த திக்னிங் ஆஃப் ஸ்கின் கூட வந்து ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ்னால தான் வருது. ஸோ இந்த குரூப் ஆஃப் சிம்டம்ஸ், அதாவது ஹேர் எக்ஸஸ் மேல் ஹார்மோன் லெவல்ஸ்க்கு சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த பேஷண்ட்ஸில். நெக்ஸ்ட் நம்ம வந்து பிளட் டெஸ்ட் அல்லது பண்ண வேண்டியிருக்கும். ஸோ காமனாக நம்ம பண்ண வேண்டிய பிளட் டெஸ்ட் வந்து பிளட் சுகர் லெவல்ஸ் யூஸ்வலாக பார்ப்போம். ஏன்னா பிசிஓஎஸில் டயபெட்டிஸ் டெண்டன்சி அதிகமாக இருக்கும். ஸோ பிளட் சுகர் அண்ட் ப்ரீ டயபெட்டிஸ் இல்லை டயபெட்டிஸ் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அண்ட் இவங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல்ஸும் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 டெஸ்ட்டும் பிளட் டெஸ்ட்டும் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் இது இல்லாமல் வந்து மேல் ஹார்மோன் லெவல்ஸும் செக் பண்ணுவோம். அதாவது டிஹெச்ஏஎஸ், டெஸ்டோஸ்டெரான் அண்ட் ஆண்ட்ரோஸ்டீன் அந்த மாதிரி மேல் ஹார்மோன் லெவல்ஸ் கொஞ்சம் டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த ஹார்மோன்ஸ்லாம் இதெல்லாம் ரேர் காசஸ் ஃபார் எக்ஸஸ் மேல் ஹார்மோன்ஸ். பட் இதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணியாச்சு. இந்த லெவல்ஸ்லாம் நார்மலாக இருந்ததுன்னா பிசிஓஎஸ் தான் டயக்னோசிஸ், த ரீசன் ஃபார் திஸ் ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் அல்ட்ராசவுண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அல்ட்ராசவுண்டில் வந்து நம்ம இந்த டிபிக்கல் பாலிசிஸ்டிக் ஓவரி அப்பியரன்ஸ் பார்ப்போம். எப்போ நம்ம இந்த ஓவரிஸை பாலிசிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம்னா, அந்த நம்ம ஸ்கேனில் பார்க்கும்போது அந்த ஓவரிஸில் வந்து சின்ன சின்ன பபிள்ஸ் மாதிரி இருக்கும். அண்ட் அந்த பபிள்ஸோட நம்பர் வந்து மோர் தென் 12 இன் ஈச் ஓவரி இருந்ததுன்னா அந்த ஓவரியை வந்து நம்ம பாலிசிஸ்டிக் அப்பியரிங் ஓவரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பபிள்ஸ் அந்த ஃபாலிகல்ஸ் பை தெம்செல்ஸ் ஆர் நாட் ஹார்ம்ஃபுல். அதாவது இந்த சிஸ்டினால் நம்மளுக்கு எதுவும் கெடுதலோ ஹார்மும் கிடையாது. இந்த ஃபாலிக்கல் இந்த பபிள்ஸ் வந்து தே ரெப்ரசென்ட், அதாவது ஒரு மந்த் வர வேண்டிய எக் பாதி வளர்ச்சியிலே ஸ்டாப் ஆயிடுச்சு, அதாவது ஃபாலிக்கல் அரெஸ்ட் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா இதுதான் இந்த பபிள்ஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த பபிள்ஸோ இந்த சிஸ்டோ நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. பட் இந்த பபிள்ஸ் நம்ம பார்த்தோம்னா அப்போ நம்ம இந்த பர்சனுக்கு வந்து ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். ஸோ பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ன்றது பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, பட் இட் இஸ் இண்டிகேட்டிவ் ஆஃப் அ ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ். அண்ட் இதை நான் சொன்ன மாதிரி இது கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறதோ இல்லைனா கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணுறதோ பாசிபிலிட்டி இல்லை. பட் ஏர்லி டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்டில் வந்து நம்ம சிம்டம்ஸை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அண்ட் சில லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னன்றது நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே. இப்போ வந்து பால் எவ்வளோ சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தை ஃபுல்லாக வந்து அதோட உணவே 6 மாதம் வரலும் தாய்ப்பால் தான். அதுக்கப்புறம் தான் நம்ம சிறிய அளவு மற்ற உணவு கொடுக்கறது. ஒரு 8 மாதத்துக்கு அப்புறம் நம்ம ரெகுலர் பால், என்ன கோஆப்ரேட்டிவ் மில்க் கிடைக்கிறதோ பால் கிடைக்கிறதோ அந்த பால், இல்லைன்னா வீட்டில் ஒரு பசு இருந்தால் பசும் பால் அந்த மாதிரி கொடுக்கலாம். நல்லா காய்ச்சி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த குழந்தைக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 12, 13 வயசு அந்த மாதிரி இருக்கிற குழந்தைக்கு தாராளமாக 500 ml இல்லை 600 ml பாலாக கொடுக்கலாம், தயிராக கொடுக்கலாம், அந்த மாதிரி மில்க் ஷேக்காக கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ பெரியவங்களுக்கு எப்படி? இப்போ வயசு 20, 22 வயசுக்கு மேலே 60 வயசு 65 வயசு வரலும் தாராளமாக 400 ml பால் ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம். 400 ml பால்னா என்ன? ஒரு அரை லிட்டர் பேக்கெட்டில் 100 ml அரை டம்ளர் எடுத்து வச்சுட்டோன்னா மற்றது பூரா ஒரு ஆளுக்கு தான். இது வந்து காஃபியில் போட்டுக்கலாம், டீயில் போட்டுக்கலாம், இல்லை வந்து இந்த மாதிரி மோர், தயிர், இல்லை மில்க் ஷேக், இல்லை பாலாகவே சாப்பிட்லாம். எப்படி வேணால் சாப்பிட்லாம். பட் அது வந்து 2.5 to 3% ஃபேட். இந்த டோன் மில்க் தான். பாலுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நம்மளோட இந்த ட்ரெடிஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் வந்து ஒரு ரொம்ப பசிக்குது அப்படின்னா ஒரு 200 ml வெறும் பால் நீங்கள் குடிச்சிட்டா அந்த பசியை அடங்கி போயிடும். ஏன்னா அது அவ்வளோ நியூட்ரியன்ஸும் அதில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் லாக்டோஸுங்கிற மாவு சத்து இருக்குது.
கேசின்கிற புரத சத்து இருக்கு, கொழுப்பு சத்து இருக்கு, கால்சியம் சத்து இருக்கு. இது எல்லாமே அந்த பாலில் இருக்கு. பாஸ்பரஸ் சத்து இருக்கு, கொஞ்சம் சோடியம் சத்து கூட இருக்கு. ஸோ இது இப்போ ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தருக்கு ரொம்ப உடம்பு முடியாத இருந்ததுன்னா அந்த உடம்பை சரிப்படுத்தக்கூடிய ஒரே உணவு பால் அப்படிங்கிறாங்க. இப்போ உலகந்தோறும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாலை டைஜஸ்ட் பண்ணுற அந்த என்சைம் 1.5 வயசுக்கு அப்புறம் நம்மளுக்கு டைஜஷனே ஆறுதில்லை, அதனால நீங்கள் சாப்பிட்டு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அதே மாதிரி நம்ம ஹியூமன்ஸ் ஒண்டி தான் இன்னொரு பாலை குடிக்கிறோம், மாட்டுப்பாலை குடிக்கிறோம். ஆனால் வேற எந்த ஜந்துவும் இன்னொரோட ஜந்துவோட பாலை குடிக்குதா அப்படின்னு இன்னொரு கருத்து இருக்கு. பட் நம்ம ஊரை பொறுத்த வரணும், நம்ம இப்போ இல்லை 1000 வருஷமாக பால் குடிச்சிட்டு வரோம். இப்போ நம்ம ஊரில் நிறைய பேர் 80 வயசு மேலே இருக்காங்க. அவங்கெல்லாம் மாடை வீட்டில் வச்சுட்டு வளர்த்தவங்க. அவங்க லிட்டராக பால் குடிச்சிருக்காங்க. அவங்க கீழே விழுந்தா கூட அவங்க போன்ஸ்க்கு ஒன்றும் ஆறதில்லை, ஃப்ராக்சர் ஆகிறதில்லை. இப்போ ஃபேஷன் சொல்லிட்டு நாங்கள் வெயிட்டு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலை விட்டுடுறாங்க. ஆனால் பர்கர், ஃப்ரைஸு இதெல்லாம் சாப்பிட்டுடுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க 18 வயசு 40 வயசில் கீழே விழுந்தாங்கன்னா சுக்கு 100 எலும்பு உடஞ்சிடுது. ஏன்னா அவங்களுக்கு கால்சியம் சத்து உணவில் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேழ்வரகு, கம்பு, கீரை எல்லாத்துலேயும் கால்சியம் சத்து இருக்குது. பட் அந்த அளவு நம்ம சாப்பிட்றதில்ல. ரெண்டாவது, அதில் இருக்கிற கால்சியம் சத்து இப்போது 50% தான் நம்ம உடம்புல அதை ஏற்றுக்கும். ஆனால் பாலில் இருக்கிற கால்சியம் சத்து கிட்டத்தட்ட 90% நம்மளுக்கு உடம்புல ஏற்றுக்குது. அதனால் எல்லா விதத்துலேயும் பார்த்தா பால் கட்டாயம் சாப்பிட்லாம். பாலாக சாப்பிட்லாம், தயிராக சாப்பிட்லாம், மோராக சாப்பிட்லாம், லஸ்ஸியாக சாப்பிட்லாம், இல்லை மில்க் ஷேக் பாலையும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழம், ஆப்பிள் பழம், இல்லை வாழைப்பழம், இல்லை சீத்தாப்பழம், இல்லை இந்த சப்போட்டான்னு சொல்கிற இந்த மாதிரி புளி இல்லாத பழத்தை பாலில் நம்ம பீட் பண்ணி அதை சாப்பிட்லாம். இல்லை இப்போ ஒரு பெரியவங்க நைட்டில் சாப்பிட்றதே இல்லை அப்படின்னா வெறும் பாலில் ஏதாவது ஒரு கஞ்சி, இந்த மாதிரி கேழ்வரகு கஞ்சி, ஏதாவது ஒரு கஞ்சி அவங்களுக்கு கொடுத்தா ஒரு 65 வயசுக்கு மேலே அதே போகும். ஏன்னா பால்லேயே நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. கொஞ்சம் வயிறு ரொம்பறதுக்கு அந்த கஞ்சி. ஸோ இந்த மாதிரி பாலில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. இப்போ தயிர், நம்ம வீட்டில் தயிர் துவைச்சா 30,000 விதமான நல்ல கிருமிகள் நம்மளுக்கு சேருது. இதே தயிரை நம்ம வெளியில் வாங்கினோன்னா 3 கிருமிகள் வச்சு அவங்க அந்த தயிரை பண்ணுறாங்க. அதனால நம்ம வீட்டில் தான் செய்யணும். எந்த அளவுக்கு நம்ம தயிர் சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு ஹெல்த்து. தயிராக சாப்பிடாட்டா கூட 1/2 கப் தயிர் எடுத்து 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி மோராக குடித்தோம்னா இந்த வெயிலில் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும், நம்மளுக்கு ஹைட்ரேஷனும் கிடைக்கும், குளிர்ச்சியும் வரும். ஸோ அந்த மாதிரி செய்யலாம். ஸோ தயிர் சாதம் இப்போ பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ நல்லது. இந்த நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வெளிநாட்டில் போய் எல்லா ஐடி செக்டர்லேயும் டாப் பொசிஷன்ஸில் இருக்காங்க. அவங்க தயிர் சாதம் சாப்பிட்றாங்க. அதனால அதில் என்ன பெனிஃபிட்னு வெளிநாட்டிலலாம் ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டில் பசங்கள்லாம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் பர்கர்ஸும் பிட்ஸாவும் சாப்பிட்டுட்ருக்கு. அதனால பால் நல்லது. பால் சம்மந்தப்பட்ட எல்லா உணவுமே ஹெல்த்துக்கு நல்லது. கலைஞர் டிவி வியூவர்ஸ்க்கு என்னோட வணக்கம். என் பேர் அஜிதா. நான் வீட்டு குறிப்பு சொல்ல வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னா, சில பேர் ஃபேஸ் ரொம்ப டார்க்காக இருக்கே நமக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, டொமேட்டோ எடுத்துக்கோங்க, அதை நல்லா ஒரு மிக்ஸ்டர் மாதிரி பண்ணிக்கோங்க. அதோட பாதாம் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தயிர் இருக்கு இல்லையா, அந்த தயிரையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ்டர் மாதிரி பண்ணிக்கோங்க. அதை நல்லா உங்கள் கையில் குழைச்சிட்டு அதை முகத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா, வெளில போகிறதுக்கு முன்னாடி உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிட்டு நீங்கள் வெளில போனீங்கன்னா உங்கள் ஸ்கின் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அதோட சன்னோட எந்த எஃபெக்டும் உங்களுக்கு இருக்காது. ஸோ தட் இது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க, நல்ல பயனடைவீங்க.
கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் திருநெல்வேலியிலேருந்து வாகிஸ்வரி மதிவாணன். இப்போ நான் உங்களுக்கு வார்லி ஆர்ட்டை பற்றி சொல்ல போகிறேன். அந்த ஆர்ட் எல்லாரும் கற்றுக்கலாங்க, ஈஸியான ஆர்ட். அது மெயினாக அதுக்கு பெயிண்டிங்னாலே நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமானதுன்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 இதை மட்டும் தெரிஞ்சிக்கினாலே யார் வேணாலும் போடலாம். அந்த 3 பாயிண்ட் என்னதுன்னா 0, 1 அண்ட் ட்ரையாங்கிள். இந்த 3மே இது தெரிஞ்சுக்கினீங்கன்னாவே அது எப்படி வேணாலும் வரையலாம். இப்போ இந்த ஆர்ட் அந்த காலத்து மகாராஷ்டிராவில் செவுரில் வரைவாங்க. அது எப்படின்னா சாணி மொழிகி அதை வச்சு அரிசி மாவில் வரைவாங்க. ஆனால் இப்போ டெக்னாலஜி நிறைய வளர்ந்ததுனால நான் அதை ஃபேப்ரிக் பெயிண்டிங், ஆயில் பெயிண்டிங், கிளாஸ் பெயிண்டிங், அந்த மாதிரி பேப்பர், அது மாதிரி நிறைய இது வச்சு யூஸ் பண்ணி நிறைய வரைஞ்சிருக்கேன். அப்போ நீங்கள் யாருக்காவது கிஃப்டாகவும் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் வீட்டில் வாலில் கூட நீங்கள் அதை நிறையா வரைஞ்சியும் வைக்கலாம். ஒரு பக்கம் சைடு வால் இன்டீரியர் டிசைன் மாதிரியும் பண்ணலாம். இல்லை அப்படி இல்லை உங்களுக்கு அதுவும் பிடிக்கலன்னா சாரீ, துப்பட்டாஸ், டிஷர்ட்ஸு அந்த மாதிரி நிறையா பண்ணி பிஸ்னஸும் பண்ணலாம். இப்போ சாரீலாம் நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா அது காஸ்ட் வெளியில் நீங்கள் வாங்கும் போது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், நல்லாவும் இருக்காது, பிரிண்டட் மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. இப்போ நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை மட்டும் நம்ம பர்டிகுலராக எடுத்து சாரீலையோ டிஷர்ட்லேயோ இல்லை துப்பட்டாலையோ போடும்போது யூனிக்காக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு நீங்கள் கட்டிட்டு போகும்போது நிறைய ஆர்டர்ஸும் வரும். இப்போ நல்லா வீட்டில் இருந்தே உங்களுக்கு நல்லா ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூக்கி எறியும் பொருள், அது நீங்கள் எதில் வேணாலும் கலை பொருளாக்கலாம். அதாவது சொல்லுவாங்களே எப்போவுமே கல்லுலே கலை வண்ணம் கண்டான மாதிரி. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம், டெய்லி யூஸ் பண்ணுற சிரட்டை, பெருங்காய டப்பா, அந்த மாதிரி இருக்கிறதுலேயே அதை ஒரு கலை வண்ணமாக ஆக்கலாம். அதாவது சிரட்டையை நீங்கள் ஒரு பென் ஸ்டாண்டாக கன்வெர்ட் பண்ணலாம். இல்லை இது பெருங்காய டப்பான்னு வச்சுக்கோங்க, அதை கண்ணு மூக்கு வச்சு ஸ்பூன் ஸ்டாண்டாக வைக்கலாம். அந்த மாதிரி நம்மளே ஒரு யூனிக்காக இருக்கலாம். அப்புறம் எல்லாரும் யூஸ்வலாக சொல்லுவாங்க 2 லேடிஸ் சேர்ந்தா எப்போ பார்த்தாலும் சண்டை தான் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாதுங்க. ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2-3 பேராக சேரும் போது நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் போது அவங்க 2 பேரோட ஐடியாஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு இதுவாக செய்யும் போது அது தனித்தன்மையாக தெரியும். அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வேறு யாருக்காவது நீங்கள் கொடுக்கும் போது இன்னும் அது ஸ்பெஷலாக இருக்கும், உங்களை என்றைக்குமே நினைவில் வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் இதை தொழிலாக எடுத்து கற்றுக்கணுன்னா முதலீடு ஒரு 5,000 போடுங்க. ஆனால் முதல்ல ஒரு நல்ல டீச்சர்கிட்ட போங்க. ட்ரைனிங் போயிட்டு உடனே நீங்கள் சந்தைப்படுத்தணுன்றதெல்லாம் நினைக்காதீங்க. ட்ரைனிங் போயிட்டு திரும்ப நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ், கீப் ஆன் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா வரும். ஒரு 3 to 6 month ப்ராக்டிஸ் இருந்து அதை அதை செய்த எடுத்து பொருளை நீங்கள் உங்கள் வீட்டில் யாருக்காதோ இல்லை கிஃப்டாக கொடுக்கும் போது தான் உங்களோட இது என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம், தப்பு இல்லை நல்லா இருக்குன்னு சொல்லும் போது தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் சந்தைப்படுத்தணும். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலரில் கொடுங்க முதல்ல, அதுக்கப்புறம் உங்கள் பக்கத்தில் இருக்கிற கடைக்கு அந்த மாதிரிலாம் நீங்களாக போய் கேட்டு கொடுங்க. ஏன்னா நேரடியாக நம்ம சேல் பண்ணும் போது லாபம் வரும். இல்லை நீங்கள் ஏஜென்ட் மூலமாக நீங்கள் போனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கமிஷன் மாதிரி கொடுத்துட்டு நமக்கு ஒரு இதுவாக இருக்கும். இப்போ நிறைய வசதி இருக்குது, ஃபேஸ்புக்கில் இருக்குது, எல்லாமே இருக்கிறதுனால நம்ம அந்த வாய்ப்பெல்லாம் நம்ம நிறையா பயன்படுத்திக்கணும். சில பேர் அதை பயன்படுத்திக்க மாட்டாங்க. நம்மளுக்குள்ளே ஒரு ஈகோவை வளர்த்துப்போம், இல்லை நம்பிக்கை இல்லாமல் இருப்போம். ஆனால் அந்த மாதிரிலாம் இருக்காமல் நீங்கள் அந்த கீப் ஆன் ப்ராக்டிஸ் இருக்கும் போது தான் உங்களுக்கு அது வரும் நல்லா. அண்ட் இந்த பெயிண்டிங்கு இல்லை இந்த கலைப்பொருள்லாம் என்றைக்குமே அழியாதது. ஹேண்ட்மேடு எல்லாருக்குமே பிடிக்கும், அது தனித்தன்மையாக தெரியும். இதுக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் கடைக்கு போய் பாருங்கள். நீங்கள் ஒரு ஜாமான் வாங்கும் போதும் நம்மளோட ஹேண்ட்மேட் பொருள் இருக்கும் போதும் அதோட இது எல்லாருக்குமே ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். அதனால் அந்த நம்பிக்கையை மட்டும் முதல்ல இழுக்கக்கூடாது. நம்ம கையில் தான் இருக்குது அந்த நம்பிக்கை, தன்னம்பிக்கை எல்லாம். அதை நீங்கள் வெளிக்கொண்டு வரணும். எல்லாருமே அதை தான் மிஸ்டேக் பண்ணுறாங்க. கற்றுட்டு வந்தோடனே இன்ஸ்டன்ட் காஃபி தூள் மாதிரி நம்ம டக்கு நம்ம எல்லாமே ஒரே நாளில் கற்றுட்டு வந்துட்டோமா, ஒரே நாளில் நான் செய்யணும் சம்பாதிக்கணுன்றதுல அது சினிமா லாஜிக் தான் தவிர நம்ம நிஜ லைஃபுக்கு இல்லை. அதை முதல்ல நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும், நடக்கணும். வார்லி இப்போ பார்த்தீங்கன்னா எதில் வேணால் அப்ளை பண்ணலாம் சொன்னேன். இப்போ நான் நிறைய இதில் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஹேண்ட்மேட் பேப்பரில் நான் பண்ணியிருக்கேன். ஹேண்ட்மேட் பேப்பர்லேயே யூஸ்வலாக அவங்க ஒயிட் அண்ட் பிளாக் அந்த மாதிரி தான் போடுவாங்க. அது கூட வேண்டாண்டு தவிர்த்துட்டு நான் கலர்ஸில் போட்டிருக்கேன். கலர்ஸில் கூட பார்த்தீங்கன்னா கூட இது பார்த்தீங்கன்னா உரல். இப்போ பழமையெல்லாம் நம்ம நிறையா மறந்துட்டோம். அவங்களுடைய ஆர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த உரல், பானை செய்கிறது, மண்பானை செய்கிறது, அந்த மாதிரி ஸ்மால் விவசாயம் எப்படிலாம் பண்ணுறது அதை தான் அவங்க மெயினாக அந்த ட்ராயிங்கில் அன்றாட இது பண்ணுறது தான் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பனை மட்டை. இது பனை மட்டையில் இது சைடெல்லாம் முள் இருக்கும். அந்த முள்ளெல்லாம் இது பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுலேயே நான் வார்லி பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு லேடி இங்கே உக்காண்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவங்க பானையோ ஏதோ செய்கிற மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா
அரிசி இடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த அம்மா வந்து புல்லு கட்டி தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் இதுவாக லாங்காக வரைஞ்சி நீங்கள் வாலில் மாட்டும் போது கொஞ்சம் நல்லா அழகாகவும் இருக்கும். யூஸ்வலாக வந்து மண்பானையில் வந்து தான் வரைவாங்க வார்லி. நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ன்றதுனால மண் பிளேட் எடுத்து அதில் வரைஞ்சிருக்கேன். அதில் வரைஞ்சிருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா கிங் அண்ட் குயின். அது வந்து குதிரையில் போகிற மாதிரி அவங்க 2 பேரும் குதிரையில் போயிட்டுருக்காங்க. அதுக்கு வந்து தனியாக ஒரு ஸ்டாண்டு விற்கிது. அதை வந்து நீங்கள் எடுத்து இந்த பிளேட்டை வந்து அழகாக இப்படி வச்சுட்டிங்கன்னா உங்கள் டைனிங் ஹால் வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹேண்ட்மேட் பேப்பர்லேயே தான் நான் போட்டிருக்கேன். இது டீ கோஸ்டரு. டீ கோஸ்டர் வந்து ஏதாவது கிரகபஸ்துக்கு நீங்கள் போகும்போது இதை வந்து கிஃப்டாக கொடுக்கலாம். எல்லாருமே சும்மா எப்போவுமே நம்ம யூஸ்வலாக கொடுக்குற மாதிரி டம்ளர் இல்லை பாத்திரமோ கொடுக்காம இதை டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், யூஸும் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் இந்த முரத்தில் வந்து ஒரு இது செய்திருக்கேன், லெட்டர் ஹோல்டர் மாதிரி. அது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத முரம் தான், வேஸ்டான முரத்தை தான் வந்து அதில் மேலே வந்து ஒரு கிளாத் ஒட்டி அதில் ஒரு ட்ராப் பண்ணி ஒரு கயிறு மாதிரி பின்னாடி கொடுத்துருக்கேன். க்ரீட்டிங் கார்டோ இல்லை எது வேணாலும் நம்ம இது உள்ளே வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த saree பெயிண்டிங் பாருங்கள். இந்த சாரியில் வந்து நம்ம வந்து கடையில் வாங்குறது வந்து நிறைய பிரிண்டட் மாதிரி இருக்கும். இது வந்து நம்மளுக்கு பிடிச்ச டிசைன் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வேட்டை ஆடிட்டு ஒரு மானை வந்து தூக்கிட்டு போகிறாங்க. அந்த இந்த அம்மா வந்து கூட வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி வந்து அவங்க குடிசையில் இருக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்ட் இது வந்து விவசாயி அவர், அதனால கையில் வந்து ஒரு அருவா வச்சுருக்கா மாதிரி. இவர் வந்து மீன் பிடிச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் இதுவாக நம்ம லாங்காக நம்ம போட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வேணும்னா கூட மேலே சும்மா இது மாதிரி வரைஞ்சி இல்லை நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை வரைஞ்சிக்கலாம் நம்ம. அப்புறம் பார்த்தீங்கன்னா தாம்பூல பேக் வந்து இப்போ ஜூட் பேக்ஸ் நிறையா இருக்குது. அதில் வந்து ஒரு பிளெயினாக எல்லாருமே யூஸ்வலாக வந்து கணேஷாஸ் அந்த மாதிரி வரைஞ்சி கொடுப்பாங்க. அதை தவிர்த்து இதில் வந்து இந்த கல்யாண ஊர்வலம் மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இது பொண்ணு மாப்பிள்ளை அதை வந்து பல்லாக்கில் தூக்கிட்டு போகிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ ஒவ்வொரு கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வரைஞ்சி நம்ம கொடுத்தோம்னா அது பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கிளே 3D எஃபெக்ட்டுக்காக நான் அந்த வார்லி பண்ணியிருக்கேன். இது வந்து பழைய போர்டுங்க யூஸ் ஆமாம் இருந்த போர்டை வந்து அது மேலேயே வந்து 3D கிளே மாதிரி யூஸ் பண்ணி அதை கிளாக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து வீட்டில் வந்து மாட்டலாங்க, நல்லாவும் இருக்கும். யூஸ்வலாக நம்ம கடையில் வாங்குகிற கிளாக்கை தான் மாட்டோம். அது இல்லாமல் இது வீட்டில் மாட்டலாம். அண்ட் கிஃப்டாகவும் கொடுக்கலாம், கிரகபஸ்துக்கோ எது வேணாலும் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சணல் கயிறு வந்து நம்ம பொட்டலம் அடித்து தான் பார்த்துருப்பீங்க. அதையே வந்து ஒரு கலைப்பொருளாக ஆக்கலான்றதுக்காக இதை வந்து நான் வந்து ஒரு டம்ளர் மாதிரி பண்ணியிருக்கேன். அதை பண்ணிவிட்டு வெறும் சணலாக இருக்குது நாங்கள் சில பேர் சரி அதுலேயும் ஒரு பெயிண்ட் பண்ணி ஒரு அழகு படுத்தலாமேன்ட்டு சரி நானே ஓனாக க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ஒரு வார்லி டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஸ்பூனோ இல்லை ஃப்ளவர் வாஸாகவும் வச்சுக்கலாம், ஸ்பூன் ஸ்டாண்டாகவும் வச்சுக்கலாம். இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வந்து 19 இயர்ஸாக செய்துட்ருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 19 இயர்ஸாக செய்கிறது ஒரு சந்தோஷம். அண்ட் வந்து மென்டலியாக நம்ம வந்து ரிலீஃப் ஆகும். எவ்வளோ நம்ம வீட்டில் வந்து வேலையோ இல்லை எவ்வளோ டென்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்கும். அந்த டென்ஷனை வந்து ரிலீஃப் பண்ணுறது வந்து இந்த ஆர்ட் தான். இந்த ஆர்ட்டை வந்து நீங்கள் யார் வேணாலும் கற்றுட்டு அதை பயனுள்ளதாக நீங்கள் வந்து வீட்டில் வந்து சும்மா இருக்கிற நேரத்தில் பெயிண்டிங்கை ஏதாவது பண்ணி கிஃப்டாக கொடுத்து உங்கள் மைண்டு டென்ஷனும் ரிலாக்ஸ் பண்ணலாம், உங்களுக்கு வருமானமும் வரும். பார்த்தீங்கன்னா நான் 5 இயர்ஸாக இப்போ கண்டினியூஸாக வந்து எக்ஸிபிஷன் சேல்ஸும் வச்சுட்ருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா நிறைய நாங்கள் யூனிக்காக இருக்கும். இந்த வருஷம் இருக்கிற ப்ராடக்ட்டும் இருக்கும், அடுத்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூ ஐட்டம்ஸ் நிறையா நாங்கள் செய்து இது சந்தைப்படுத்தும். அந்த சந்தைப்படுத்தும் போது நீங்கள் நிறைய பேர் வாங்கி எடுத்துகிட்டு போய் அவங்க கொலுக்கோ இல்லை கிஃப்ட்டு ஏதாவது கொடுக்கும் போது அதை பார்த்து நம்மளுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் ஒன்றும் வருவாங்க. இப்போ நீங்கள் அந்த ஒரே கஸ்டமரோட முடியாது. நீங்கள் எக்ஸிபிஷன் சேல் வைக்கும்போது ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா அந்த 10 பேர் வந்து ஒரு 4 பொருள் வாங்கும்போது அந்த 4 பொருள் வந்து வேற 4 பேர்கிட்ட போகும்போது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஆகும்போது 4ன்றது 40,000 அந்த மாதிரி ஆகும்போது உங்களுக்கு ஒன்றும் எக்ஸ்பேண்ட் ஆகும், உங்கள் பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இதுக்கு கற்றுக்குனீங்கன்னா கண்டிப்பாக வந்து மாதம் வந்து உங்களுக்கு 5,000 to 10,000 வந்து கண்டினியூஸாக நீங்கள் வரும் உங்களுக்கு நல்லா. ஏன்னா கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் வந்து என்றைக்குமே உங்களுக்கு இது கிடையாது. அதாவது பர்த்டே இருக்குது, சதாபிஷேகம் இருக்குது, கல்யாணம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இதுவாக நீங்கள் செய்யணும். இப்போ பர்த்டே எடுத்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு என்னத்தை பிடிக்கும், கிளிப்பு கம்பல் அந்த மாதிரி எடுத்து கொடுக்கணும். இப்போ கல்யாண வீடுனா ஜூட் பேக்ஸோ இல்லை பேப்பர் பேக் அந்த மாதிரி கொடுக்கணும். ஒவ்வொரு வெக்கேஷனுக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு இதுவாக தீம் வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் நீங்கள் மார்க்கெட்டிங் லெவலில் வரும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும்.
இப்போ இந்த வார்லி ஆர்ட்டை பற்றி உங்களுக்கு வந்து நான் உங்ககிட்ட நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறேன். அப்படி இல்லை உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் ஏதாவது இருந்தால் கூட என்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கலாம். பகிர்ந்துக்குன்னு நீங்கள் வந்து வீட்டில் இருக்க லேடிஸ் வந்து எப்படி ஒரு ½ அது டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த கலைக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மனசுக்கும் நல்லா இருக்கும், ஏர்னும் பண்ண முடியும். அதை பார்த்து நீங்கள் கற்றுக்குங்க. உங்களுக்கு ஏதாவது ஃப்யூச்சரில் ஏதாவது டவுட்டு இருந்தால் கூட உங்களுக்கு நீங்கள் என்னை அணுகலாம். நான் நிச்சயமாக அந்த டவுட்ஸ்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே கிளியர் பண்ணுவேன். இதை பார்த்து நீங்கள் பயனடையணுன்றது தான் என்னுடைய கோரிக்கை. பயனடைஞ்சிட்டு யாராவது எனக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். வாய்ப்பு கொடுத்த கலைஞர் டிவிக்கு வணக்கம். நன்றியுடன் வாகீஸ்வரி மதிவாணன். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பான காலை வணக்கம். இது உங்களுக்காக ஒரு புதுமை பெண்ணின் கவிதை, ஒரு புரட்சி பெண், இரோம் ஷர்மிளா. இரோம் ஷர்மிளா. இந்தியாவில் ஒரு இரும்பு பெண் இரோம் ஷர்மிளா. இந்தியாவில் ஒரு இரும்பு பெண் இரோம் ஷர்மிளா. மணிப்பூரின் மகள், மகத்தான போராளி. மணிப்பூரின் மகள், மகத்தான போராளி. தசரத மன்னன் கூட மகன் ராமனை 14 வருடமே வாசம் செய்ய சொன்னான் வனத்தில். தசரத மன்னன் கூட மகன் ராமனை 14 வருடமே வாசம் செய்ய சொன்னான் வனத்தில். ஷர்மிளா 14 வருடமாக தொடர்ந்து இன்னமும் செய்கிறாள் சோரில்லா போராட்டம். ஷர்மிளா 14 வருடமாக தொடர்ந்து இன்னமும் செய்கிறாள் சோரில்லா போராட்டம். இவள் மூக்கில் மட்டும் காற்று போகவில்லை. இவள் மூக்கில் மட்டும் காற்று போகவில்லை. திரவம் போகிறதாம் இவள் உயிர் வாழ. திரவம் போகிறதாம் உயிர் வாழ. என்ன கொடுமை இது? என்ன கொடுமை இது? என்ன கேட்கிறாள் இவள்? என்ன கேட்கிறாள் இவள்? ஒன்றுமில்லை. என்ன கேட்கிறாள் இவள்? ஒன்றுமில்லை. ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தை நீக்க சொல்கிறாள். ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தை நீக்க சொல்கிறாள். அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறதாம். அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறதாம். தடாவை நீக்கினீர்கள், பொடாவை நீக்கினீர்கள், தடாவை நீக்கினீர்கள், பொடாவை நீக்கினீர்கள். இதை நீக்கினால் என்ன? கேள்வி கேட்கிறாள் சானு. இதை நீக்கினால் என்ன? கேள்வி கேட்கிறாள் சானு என்ற ஷர்மிளா. சானு ஷர்மிளாவுக்கு சாப்பிட ஆசையாம். சானு ஷர்மிளாவுக்கு சாப்பிட ஆசையாம். மனம் புரிய ஆசையாம். மனம் புரிய ஆசையாம். குழந்தை பெற ஆசையாம். குழந்தை பெற ஆசையாம். சீதையை போற்றும் இந்நாட்டில் இந்த சின்னவளின் ஆசையை நிறைவேற்றக்கூடாதா? சீதையை போற்றும் இந்நாட்டில் இந்த சின்னவளின் ஆசையை நிறைவேற்றக்கூடாதா? சிந்தியுங்கள். நன்றி, வணக்கம்.